ஹாய் கைஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் மகி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஆரம்பித்து 5 வருஷம் ஆச்சு. 6வது வருஷம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த 5 வருஷத்தில் என்னோட பெஸ்ட்டை கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் ப்ரொஃபஷ்னலான ட்ரைனிங் போகணும் அப்படின்ட்டு தான் ஒவ்வொரு வீடியோவுமே பார்த்து பார்த்து பண்ணிகிட்டு இருந்தோம். இதை தாண்டி நிறைய பேர்த்துக்கு டீட்டெயில்டாக பண்ணிக்கணும் அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ் ஆர் ரெக்கார்டட் வீடியோஸ் அப்படிங்கிற மாதிரி நான் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா என்னோடய பெரிய மோட்டிவே மணி ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. பெஸ்ட்டான கண்டென்ட், அதாவது நான் ஃப்ரீலான்சிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட் எல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே அக்யூரேட்டாக இருக்கணும். அது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம மூவ் பண்ணணும். அதில் எல்லா டெக்னிக்கலும் தெரியணும், பைப்லைன் முக்கியமாக தெரியணும். அதுக்காக தான் நான் சொல்கிறது என்னென்னா 3Dனா 3D மட்டும் அப்படியே நின்றக்கூடாது. நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டாலே கிராஃபிக் டிசைனிங்லேருந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா மேக்ஸ் அப்படிங்கும்போது வெறுமனா 3D எடுத்து ரெண்டரிங் எடுத்து அவுட்புட் காட்டுறோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் 3ds மேக்ஸில் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மாடலிங், அனிமேஷன் மட்டும்தான் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுவோம். இதை தாண்டி மற்றது எல்லாமே ரெண்டரிங் சாஃப்ட்வேரில் தான் கொண்டு போவோம். வீரே ஆகட்டும், கொரோனா ஆகட்டும், இல்லை லூமியான், இல்லை நீங்கள் நான் அப்படியே அன்ரியல் போகிறேன் ப்ரோ அப்படின்னாலும் கூட எல்லாத்துலேயுமே பேலன்ஸ் இருக்கிறது. எல்லாமே பேலன்ஸ் இருக்கிறது. நான் எதை சொல்ல வரேன்னா லைட்டிங், கேமரா டெக்னிக், மெட்டீரியல், ரெண்டர் செட்டப், இது எல்லாத்தையுமே தேர்ட் பார்ட்டி பிளகின் அடுத்த சாஃப்ட்வேரில் தான் கொண்டு போவோம். அப்படிங்கும்போது நான் மேஜராக வீரேக்கு சஜஷன் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா அதில் எல்லாமே இருக்குது. அதை தாண்டி செகண்டரியாக பார்த்தீங்கன்னா கொரோனா அப்படிங்கிறதுக்கு போகலாம். கொரோனா வீரே இதை தாண்டி தான் அடுத்தடுத்து நம்ம மூவ் பண்ணணும். பண்ணும்போது ஏன்னா இது ரெண்டுலேயுமே ஃபோட்டோ ரியலிஸ்டிக் அவுட்புட் ரொம்ப ஈஸியாக கொண்டு வந்துடலாம். அதுலேயும் வீரேல பார்த்தீங்கன்னா நிறைய எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த எலிமெண்ட் எல்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களோட ஒர்க்கு சீக்கிரமாக முடியும். இதை தாண்டி இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது 2 இயருக்கு முன்னாடியே வந்துருச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா கார்டனிங், ஃபாரஸ்ட் கிரியேட் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட்டர் சிமுலேஷனுக்கு ஃபீனிக்ஸ் எப்படி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் சிமுலேஷன் எல்லாம் நல்லா ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் ஆகும். இப்போ இந்த 2 இருந்தாலே ஒரு என்விரான்மெண்ட் ஈஸியாக நம்ம இதுலேயே மேக்ஸ்லேயே அதாவது குளோபல் இலுமினேஷன், லைட்டிங், அதாவது மெயின் ரெண்டர் செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஜிஐ தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஜிஐங்கிறது லைட்டிங் பேஸ் பண்ணி. லைட்டிங்கிறது என்ன? நேச்சுரல் லைட், ஆர்டிஃபிஷியல் லைட், இந்த 2 லைட் தான் இருக்குது. அந்த 2 லைட்லையும் நம்ம ப்ராப்பராக இங்கே கொண்டு வந்தாலே ஃபோட்டோ ரியலிஸ்டிக் ரெண்டரிங் கொண்டு வந்துடலாம். அப்படின்னா நேச்சுரல் லைட்டு, ஆர்டிஃபிஷியல் லைட்டையும் பிரிக்கணும். அது எப்படி பிரிக்கிறது? அது இல்லாமல் லைட்டிங் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கேமராவில் இருக்குது. ஐஎஸ்ஓ எக்ஸ்போசர்னு அந்த லைட்டை எவ்வளோ பர்சன்டேஜ் உள்ளே வைக்கணும், பர்சன்டேஜ் கணக்கு தான். அப்படி பர்சன்டேஜில் வச்சு நம்ம ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகும்னா அக்யூரேட்டாக நம்மளால் கொண்டு வந்துட முடியும். அதுதான் டெக்னிக்கலாக நம்ம பார்க்க வேண்டியது. இதை தாண்டி என்ன இருக்குது வீரேல அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்மோஸ் ப்ரௌசர் அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த காஸ்மோஸ் ப்ரௌசரில் டோட்டலாகவே நம்ம அசட்ஸ் எல்லாமே வெளியிருந்து எடுத்துகிட்டு யூஸ் பண்ணணுன்ட்டு கிடையாது. நீங்கள் இங்கே இருக்கிற அசட்ஸே அழகாக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைன் கிளாஸ், ரெக்கார்டட் வீடியோஸ் அப்படின்னு 2 செக்ஷன் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ ரெக்கார்டட் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நியூ இயர் ஆஃபராக போட்டிருக்கேன். இப்போ நான் கொடுக்குற கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டட் வீடியோஸ் பே பண்ண 10 மினிட்ஸ்லேயே என்னோட கூகுள் டிரைவ்லேருந்து ஃபைல்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணி விடுவேன். அதில் என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வாங்கினவங்களுக்கு தெரியும். பட் இப்போ நியூவாக வாங்க போகிறவங்களுக்கு அது என்ன கண்டென்ட் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சமே உங்களுக்கு கான்ஃபிடண்ட்டாக இருக்கும்ல. அதுக்காகத்தான் நான் மெயினாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போது இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டரில் இருக்கிற கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஃபஸ்ட்டு கிளாஸ் பார்த்தீங்கன்னா பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் தான். ஃபஸ்ட்டு கிளாஸ் வீடியோ ஃபஸ்ட்டு கிளாஸ்னு வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 31 வீடியோஸ் 31 கிளாஸோட ஃபுல்லாகவே கவராக இருக்கும். இன்டீரியர், எக்ஸ்டீரியர், வாக் த்ரூ அனிமேஷன், விச்சுவல் ஸ்டேஜ், ஃப்ளோர் கட் பிளானு, அதோட டைட்டில் பார்த்தீங்கன்னா கீழேயே போட்டிருப்பேன். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ, எக்ஸ்ட்ரா போனஸ் அப்படிங்கிறது எல்லாமே ஆட் பண்ணியிருப்பேன். இந்த ஃபுல் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்டையர் என்விரான்மெண்ட்டே எப்படி அந்த ஒரு சைட்டவே ஃபுல்லாக ரியலிஸ்டிக்காக கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டெக்னிக்கலும் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். சப்போஸ் எனக்கு ஃபோட்டோஷாப் தெரியாது ப்ரோ அப்படின்னாலும் கூட இதுலேயே இந்த பேக்கேஜ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் உங்களுக்கு ஆட் ஆகி தான் வரும். ஒரு பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் மட்டும் ஃபோட்டோஷாப் லேயர் கான்செப்ட்லேருந்து மாஸ்கிங் பண்ணுறது, மார்க்அப் எப்படி போடுறது அப்படிங்கிற எல்லா கண்டென்ட்டுமே இதுலேயும் பார்த்தீங்கன்னா 12 வீடியோஸ் கொடுத்துருக்கேன். 12 வீடியோஸ்லையுமே உங்களுக்கு கவர் ஆயிரும். இமேஜ் ரெண்டருக்கு ஃபோட்டோஷாப் எப்படி யூஸ் ஆகுமோ அதே மாதிரி தான் ப்ரீமியர் ப்ரோ அப்படிங்கிறது வீடியோ கண்டென்ட், வீடியோ டுட்டோரியல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு இமேஜை வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுறது, இல்லை நான் இமேஜ் சீக்வன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன், அந்த இமேஜ் சீக்வன்ஸை எப்படி கொண்டு வரது, 360 டிகிரி வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுறது, எல்லா டெக்னிக் இதில் யூஸ் பண்ணுற லெட்ஸ் ஆகட்டும், ஸ்கிரிப்ட் ஆகட்டும், அதையும் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜில் ஆட் பண்ணியிருப்பேன். நான் யூஸ் பண்ண ஃபாண்ட் முதல் கொண்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே இதிலே ஆட் பண்ணியிருக்கேன். என்னென்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேங்கிறதையும் எக்ஸ்ட்ரா ஃபாண்ட்டையும் வீடியோலேயே கொடுத்துருக்கேன். நிறையா கூகுள் ஃபாண்ட் இருக்குது. அதில் நீங்கள் கலெக்ஷனாக எடுத்துக்க முடியும். இந்த நியூ இயர் ஆஃபரில் 3ds Max வீரே அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கெட் ஒன் அப்படிங்கிறதுல கொரோனா ஆர் லூமியா இந்த ரெண்டில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம்.
கொரோனா அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, இதில வந்து 16 வீடியோஸ் வந்துரும். கொரோனா ரன்னர் பத்தி ஏ டூ இசட் அதாவது லைட்டிங், டெக்னிக், மெட்டீரியல் எல்லாமே வந்து இதில சொல்லியிருப்பேன். இல்ல எனக்கு வந்து லூமியான் ஓகே அப்படின்னீங்கன்னா, லூமியான்லயும் பார்த்தீங்கன்னா, பேசிக் டூ அட்வான்ஸ் லெவல் லூமியான்ல எப்படி 3ds மேக்ஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணணும், அதை எக்ஸ்போர்ட் பண்ணணும், வீடியோவா கொண்டு வரது. அதில எல்லா எலிமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா, இதிலேயே போட்டிருப்பேன். எல்எம் ஸ்கிரிப்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது யூஸ் பண்ணும்போது என்னன்னா, வீடியோவோட டெக்ஸ்சர் முதற்கொண்டு அப்படியே நீங்க டிராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம் இம்போர்ட் பண்றதுக்கு. அது இல்லாம டைரக்ட்டாவே மேக்ஸ்லேருந்து எஃப்எக்ஸ் ஃபார்மேட்டாவும் நம்ம இம்போர்ட் பண்ணிக்க முடியும். இவ்வளோ ஃபைல்ஸுமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னோட கூகுள் டிரைவ்லேருந்து உங்களுக்கு நான் சென்ட் பண்ணி விட்டுருவேன். இந்த வீடியோ கன்டென்ட்ட நீங்க பார்க்கும்போதே உங்களுக்கு மேக்ஸிமம் டவுட்ஸ் வராது. இன்கேஸ் டவுட்ஸ் வந்தாலும் டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். நார்மலாவே ஆன்லைன் கிளாஸ கம்பேர் பண்ணும்போது ரெக்கார்டட் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா, 50% ஆஃபர்ல தான் போயிட்டு இருக்கு. அதுலயும் ஏன்னா அந்த இடத்துல நான் உட்கார மாட்டேன் அப்படிங்கிறதுனால, ஆன்லைன் கிளாஸ விட 50% கம்மியா தான் ரெக்கார்டட் வீடியோஸ் சேல் பண்ணிட்டு இருக்கேன். டோட்டலா இதுல இன்டீரியர், எக்ஸ்டீரியர், வாக் த்ரூ அனிமேஷன், விர்ச்சுவல் ஸ்டேஜ், ஃப்ளோர் கட் பிளான் இந்த டாபிக் ஃபுல்லாவே கவர் ஆயிரும். என்னோட பெஸ்ட் கன்டென்ட் உங்களுக்கு போணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஆஃபர் உங்களுக்கு நான் குடுத்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா என்னோட கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. ஹேப்பி நியூ இயர். வாழ்க தமிழ்.